நிகண்டன் சார், நீங்க இந்த ஸ்பீச்சை கேட்டீங்களா? நான் சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. பொதுவா இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, காமெடி இதெல்லாம் நான் பாக்குறத நிறுத்தி ஏறத்தாழ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரிங்க. நான் இவரோட பாத்தீங்கன்னா விவேக்கோட நல்ல பெரிய ஃபேனு. விவேக் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் பெருசா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் பாக்குறது இல்லைங்க. நானு நேரடியா ஒரு விஷயத்துக்கு வரேங்க. அவரு இன்னைக்கு பேசுனது வழக்கமா தனக்கும் திமுகவுக்கும் நேரடியான போட்டி அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அது ஒரு பக்கம் போகட்டுங்க. முதல்ல அவரு கேட்ட விஷயத்துக்கு உங்களுடைய தலைப்பு வரேன். பலி போட்டது யார்? அதாவது 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 41 பேர் நெரிசல்ல சிக்கி சின்னாபின்னமாகி இறந்து போனதுக்கு பழி எங்க மேல போட்டது யார் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கரூர் துன்பியல் சம்பவம், ஜாலியன் வாலாபாக்கிற்கு பழி போட்டது திமுக. அதுல மாற்று கருத்தே இல்ல. திமுக தான், அவருடைய அடிவழிகள் தான், அவங்களுடைய நிலைய வித்வான்கள் தான், அவங்களுடைய 6ஆம் விரல் தொங்கு சதை இவங்க தான் பழியெல்லாம் போட்டாங்க. ஆனால் எதற்காக பழி போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்கள் மீது உள்ள பழியை மறைப்பதற்காக. இந்த 41 பேர் 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட அத்தனை பேர் துடி துடித்து செத்து போனதுக்கு காரணம் ஜோசப் விஜய் முதல் காரணம். ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ரஷ்யக்காரர் பேரை வச்சிருக்காரு, மரியாதைக்குரிய முதலமைச்சர். அவருடைய அரசாங்கமும் அதற்கு இணையான காரணம் அப்படின்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஒண்ணு அப்ப பேசினவங்க எல்லாம் என்னமாங்க, அரசாங்கம் என்னங்க செய்யும், இது விஜய் பண்ண அயோக்கியத்தனங்க அப்படின்னு திமுகவுக்கு சொம்படிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இல்ல இதுல விஜய் மேல என்ன தவறு இருக்க முடியும், அரசாங்கம் சரி பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு பிடித்தவர்களை தூக்கி பிடிச்சு இன்னொரு தரப்பு நியாயத்தை அநியாயத்தை மறைத்து பேசினாங்க. அன்னையில இருந்துதான் 41 பேரையும் கொன்றதுக்கு சிலுவையில் ஏற்றப்படக்கூடியவர்கள் திரு ஜோசப் விஜயும் திரு ஜோசப் ஸ்டாலின் 2 பேரும் சிலுவையில் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.